வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓணம் சத்யாவோட ஃபுல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சத்யாவுக்கு நான் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். எல்லா டிஷ்ஷஸோட ரெசிபி வீடியோவும் இருக்கும். அதே மாதிரி ரியாக்ஷன் வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வர ரெசிபீஸோட இண்டிவிஜுவல் லிங்க் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இது வந்து பருப்பு கறி, ஒயிட் பம்கின். சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்றதுக்காகவே உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். தோரன், இதை தோரன் தானே? அது வந்து காளான். காளான் என்ன சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். காளான் அருமை அருமை. இந்த காளான் வீடியோவை கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணலாம். இல்லை பார்த்து சூப்பராக இருக்குது. சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒன்றும் வாழ்த்துக்கள். எல்லா மலையாள ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், கேரளாவில் இருக்கிறவங்க, துபாயில் இருக்கிறவங்க, மற்ற கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இனிய ஓணம் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஓணம் டு ஆல். அது மலையாளத்தில் சொல்லுங்கள். சுடுதண்ணி சார்பாக எல்லாருக்கும் ஓண சம்ஷுகள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா இதில் முருங்கைக்காய் சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதோட 2 தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கல்லுப்பு, மஞ்சள் தூள், சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த புளி தண்ணியிலேயே இந்த காயெல்லாம் நல்லா வேகணும். ஸோ நல்லா இது ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. துவரம் பருப்பை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கனால இதை 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதோட கொத்தமல்லி சேர்த்துட்டு அதோட தாளிப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அவியல் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் பண்ண போகிறேன், அதனால் காய் ரொம்ப கம்மியாகவே எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துட்டுருக்கும் போதே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதோட 2 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம வேக வச்சு வச்சுருக்க காயில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப ட்ரையாக இருக்கனால. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் தயிர் அடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை இறக்கிடலாம். அவ்வளோதான். இதுக்கு தாளிப்பு சேர்க்கணுன்ட்டு இல்லை. நம்மளோட அவியல் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது தோரன். அதுக்கு ஒரு குக்கரில் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் 3மே எடுத்திருக்கேன். கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் லைட்டாக தண்ணி தெளித்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. அடுத்த ஒரு பாத்திரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் உளுத்தம் பருப்பு, கடுகு,
கருவேப்பிலை சேர்த்து அதோட வேக வச்ச காயெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம். இதோட காரத்துக்கு ஒரு பெரிய பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக பெரட்டிட்டு லாஸ்ட்டாக இதில் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிற வேண்டிதான். நம்மளோட தோரன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது மோர் கறி. அதுக்கு ஒரு கப் தயிர் சேர்த்துட்டு அதோட அரை கப் தண்ணி சேர்த்து இதோட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கரைஞ்சி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் அரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதோட கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சமாக பூண்டு, அதோட இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 5-6 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும். இப்போ இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருக்க மோரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் வார்மாக தான் ஆகணும். ஸோ லைட்டாக வார்ம் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஸ்பைசியான மோர் கறி இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ஓலன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் அரை கப் ஊற வச்ச தட்டைப்பயிறு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதோட உப்பு சேர்த்து ஒரு 5-6 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வெந்து வந்துருச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு கப் வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இதோட தேங்காய் பால் ஒரு கப் சேர்த்துக்கிறேன். இது 2வது பால் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல, அந்த பால் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா இதில் கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஹார்டாக இருக்க வெள்ளை பூசணி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். அந்தளவுக்கு இதை நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்து வந்துருச்சு. தேங்காய் பால்லாம் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். இப்போ வெள்ளை பூசணிக்காய் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதோட நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட உப்பு, கூடவே அரை கப் முதல் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்காது, ஒரு மீடியமாக இருக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். நம்மளோட ஓலன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பருப்பு கறி பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் அரை கப் துவரம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுபட்ட துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே குக்கரில் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணி, இதோட உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு குக் ஆகிருக்கணும். இப்போ இதில் சேர்க்குறதுக்காக 6-7 விசில் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை வேக வச்ச பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது கொதிச்சு வரும்போது தாளிப்பு சேர்க்கணும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் உளுத்தம் பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம பருப்பு கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ நம்மளோட பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம காளான் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் அரை கப் வாழைக்காய், அரை கப் சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதோட உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த தண்ணியிலே நல்லா வேக விட்டுருங்க. இது வெந்துட்டுருக்கும் போதே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சியில் அரை கப் துருவின தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம்.
மறுபடி 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இது ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்து நம்ம வேக வச்சுருக்க வாழைக்காவும் சேனைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது வாழைக்காய் சேனைக்கிழங்குன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக குக் ஆகிருந்துச்சு. இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுத்து தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட கடுகு கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைக்கிற வேண்டிதான். நம்மளோட காளான் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ரசம் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சியில் மல்லி, சீரகம், மிளகு, 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய், கல்லுப்பு, அதோட ஒரு துண்டு புளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட 2 தக்காளி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மிக்ஸி அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதில் மஞ்சள் தூள், கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அடுப்பில் சேர்த்து லைட்டாக கொதிக்க விடுங்க. இது ரொம்ப தளன்னு கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம இறக்கிடலாம். இதில் கடைசியாக தாளிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ரசம் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம மாங்காய் ஆச்சார் பண்ணுறதுக்கு 1 கப் மாங்காய் எடுத்திருக்கேன். இதோட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, வெந்தயப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் நரிச்சுன்னு வேணும்னா உடனே எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அந்தளவுக்கு சாஃப்ட் ஆகிடும். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்மளோட மாங்காய் அச்சார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பீட்ரூட் பச்சடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு சேர்த்து அதோட 1/2 கப் துருவின பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் பச்சடி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பாலாடை பாயசம் பண்ணுறதுக்காக நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதில் நான் ரெடிமேட் மிக்ஸ் தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 கப் ரெடிமேட் பாலாடை பாயசம் சேர்த்துக்கலாம். இது ரெடிமேடுங்கிறதுனால எந்த ஒரு எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இது நல்லா வற்றி வர அளவுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டா போதும். இது 1/4 பங்கு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளோட பாலாடை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து தாளிச்ச மோர் பண்ணுறதுக்காக 1/2 கப் தயிரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதோட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சி தயிரில் கொஞ்சமாக தாளிப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வடை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சியில் 2 வரமிளகாய் சேர்த்து ஊற வச்ச கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரவையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வடை மாதிரி இதை கையில் தட்டிட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி சத்யாக்கான எல்லா ரெசிபீஸுமே ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டாக அப்பளம் பொரிச்சிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த சத்யா ரெசிபியை நான் இப்படி தான் தனியாலாம் பண்ணேன். இதை நம்ம எப்படி பிளான் பண்ணி பண்ணுறோங்கிறது தான் விஷயமே. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு இந்த சத்யா சர்வ் பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன தான் மணிக்கணக்காக நம்ம இதை பண்ணாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு அதை சர்வ் பண்ணும் போது அதில் இருக்க சந்தோஷமே தனி தான். ஸோ நீங்களும் இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுடுதண்ணி சார்பாக எல்லாருக்கும் ஓண சம்ஷக்கு.